ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான க்ராஷே இயரிங்ஸ் டெலிகேட் க்ராஷே த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. மீன்வால் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த க்ரோஷே பேட்டர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆங்கர் பெர்ல் க்ரோஷே த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.25 mm க்ரோஷே ஹூக் எடுத்திருக்கேன். அப்புறம் சிசர்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ ரவுண்ட் 1 பார்த்திங்கன்னா நம்ம மேஜிக் ரிங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கில் 12 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 12 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேவோட ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மேஜிக் ரிங்கை டைட்டன் பண்ணி ஒரு நாட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 2 பண்ணலாம். ரவுண்ட் 2 பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செயின் 1 பண்ணிக்கணும். ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு அது நம்ம செயின் 1 ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்புறம் 4 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே, திரும்பியும் ஒரு 4 செயின், திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே. ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில் நமக்கு 12 சிங்கிள் க்ராஷே, அதுக்கிடையில் 4 செயின் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரவுண்ட் 3 ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த செயின் 4 ஸ்பேஸ் ரீச் ஆகிறதுக்கு 2 ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அந்த செயின் 4 ஸ்பேஸோட நடுவில் நமக்கு நம்மளோட ஹூக் வந்துடும். அதுக்கப்புறமா செயின் 3 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டபுள் க்ராஷே 2 டுகெதர், 2 டபுள் க்ராஷே சேர்த்து ஒர்க் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ராஷே 3 டுகெதர், அதாவது 3 டபுள் க்ராஷே ஒன்றா ஒர்க் பண்ண ஸ்டிச்சாக நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 3 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த செயின் 4 ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர், 3 டபுள் க்ராஷே ஒன்றா சேர்த்து ஒர்க் பண்ணுற ஸ்டிச். டபுள் க்ராஷே 3 டுகெதர் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பியும் ஒரு செயின் 3. ஸோ ஒரு செயின் 4 ஸ்பேஸ்லேயும் ஒரு டபுள் க்ராஷே 3 டுகெதர், அதுக்கப்புறம் செயின் 3 ஒர்க் பண்ணணும். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்டார்டிங் செயின் 3யும் டபுள் க்ராஷே 2 டுகெதரும் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் 4 ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4 ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங் செயின் 3 டபுள் க்ராஷே 2 டுகெதர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் இருக்க செயின் 3 ஸ்பேஸில் 3 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த டபுள் க்ராஷே 3 டுகெதர் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க செயின் 3 ஸ்பேஸில் 3 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ரோஷேயோட டாப்பில் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம ரவுண்ட் 4 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 4 ஸோ இப்போ ரவுண்ட் 5, அதாவது லாஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்ட் 5 பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒரு 3 சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் 2வது சிங்கிள் க்ராஷே வர்ற வரைக்கும் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அதாவது 2 தடவை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த செயின் 3 ஸ்பேஸில் ஒர்க் பண்ண அந்த 2வது சிங்கிள் க்ராஷே ஸ்டிச்சில் ஒரு நம்ம ஹூக் வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு செயின் 1 ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிகாட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கலாம். பிகாட் ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா 3 செயின் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறது தான் பிகாட் ஸ்டிச். அதுக்கப்புறம் 5 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் இருக்கிற 3 சிங்கிள் க்ராஷேயில் 2வது சிங்கிள் க்ராஷேயில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிகாட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செயின் 5 ஒர்க் பண்ணிக்கோங்க. திரும்பியும் அடுத்த அந்த 3 சிங்கிள் க்ராஷே குரூப்பில் 2வது சிங்கிள் க்ராஷே மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கோங்க. பிகாட் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கோங்க. செயின் 5 ஒர்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டார்டிங் சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் யானை கட் பண்ணிவிட்டு இந்த எண்ட்ஸ் எல்லாம் வீவ் பண்ணிடலாம். ஸோ இதோட நம்மளோட இயரிங் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னொன்னும் ரெடி பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இல்லாமல் இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ பிளாக் பண்ண போகிறோம். இதை எப்படி பிளாக் பண்ணுறதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னோடய சன்பர்ஸ்ட் இயரிங்கிற வீடியோ டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டியூட்டோரியலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்து இந்த மாதிரி பிளாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது நம்மளோட ஒர்க். ஸோ இப்போ நம்மளோட இயரிங்கில் இந்த மாதிரி நான் ஃபிஷ் ஹூக்ஸ் ஆர் இயரிங் ஹூக்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அது அட்டாச் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த இயரிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் ஹூக்ஸை இந்த இயரிங்ஸில் அட்டாச் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப டெலிகேட்டாக அழகாக இருக்குது இந்த இயரிங்ஸ். இது வந்து ஒரு வண்டர்ஃபுல் கிஃப்ட் ஐடியா கூட. நீங்கள் சீக்கிரமாக பண்ணி இதை முடிச்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பேட்டர்னை. உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னோட ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ரிட்டன் பேட்டர்ன் என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிட்டன் பேட்டர்ன் வேணும்னா நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். நூலிலே கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.